Greetings students, welcome to Botany class. Previous class, we saw lesson 4 Principal and Biotechnology lesson la namo insect resistant BT crops பத்தி பார்த்தோம், virus resistance பத்தி பார்த்தோம், flavor sour tomatoes எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம், golden rice அப்படினா அதனுடைய uses என்னன்னு பார்த்தோம், then polyhydroxybutyrate, polylactic acid and green fluorescent proteins பத்தி போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். Okay, sure. This class we are going to solve that biofarming na enna, bioremediation na enna சொல்லிட்டு இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். Then additional biofuel, then biofuel ல hydrogen productions வந்து எப்படி பண்றாங்கன்னு பத்தி இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி. இப்போ biofarming அப்படினு பார்க்கிறதுக்கு அப்ப வந்து நம்ம வந்து transgenic plants ஒரு வார்த்தை வந்து நம்ம முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சொன்னோம் இல்லையா, ஒரு வார்த்தை வந்து பார்த்துடலாம். இப்போ transgenic plants தான் என்னன்னா அவங்க நார்மல் பிளான்ட்ஸ் மாதிரி இல்லாம transgenic plants contain a novel DNA introduced into the genome. Okay, ஜீனோம்க்குள்ள ஒரு நாவல் DNA இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு அந்த மாதிரியான பிளான்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம், transgenic plants வந்து சொல்றோம். சரிங்களா? சரி. அந்த transgenic plants என்ன பண்றாங்கன்னா அதை எது யூஸ் பண்றோம். ஓகே, அந்த transgenic plants நம்ம அதிகமாக என்ன பண்றோம், ப்ரொடக்ஷன்ஸ் பண்றோம், அதை வந்து யூஸ் பண்றோம். அப்படி நம்ம யூஸ் பண்றப்போ அந்த transgenic plantsல இருந்து genetically engineered to produce pharmaceutical substance, அதுல நமக்கு என்ன கிடைக்குதுப்பா, சில சப்ஸ்டன்சஸ் வந்து கிடைக்குது. அந்த சப்ஸ்டன்சஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், pharmaceutical industryக்கு வந்து யூஸ் பண்றோம். டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், மருந்து எல்லாமே எடுத்துக்கிறோம், டானிக் சாப்பிட்றோம் இல்லையா. அப்போ அது எல்லாமே என்னதுமா, பாரமாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த நோய்க்கு இந்த மருந்து, இதுக்கு இது அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம் இல்லையா. அப்போ அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில அந்த ஸ்டடிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பாக்டீரியானா இவங்களுக்கு இந்த சப்ஸ்டன்சஸ், இந்த வைரஸ்னா இதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தனித்தனியா அதுக்குன்னு தனியா என்ன பண்ணுவாங்க, நம்ம டேப்லெட்ஸ் வந்து எல்லாமே கொடுப்பாங்க, கெமிக்கல் ஃபார்ம்ஸ் வச்சு கொடுப்பாங்களே. அந்த இண்டஸ்ட்ரி நம்ம என்ன சொல்லுவோம், பாரமாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அங்கே இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய சப்ஸ்டன்சஸை எங்க இருந்து எடுத்துக்கலாமா, இந்த மாலிகுலர் ஃபார்மிங்ல உருவாக்கப்படக்கூடிய பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். சரியா? சரி. மாலிகுலர் ஃபார்மிங் என்னையா, the production and use of a transgenic plants engineered to produce a pharmaceutical substances. Okay, ஓகே, இது உங்களுக்கு இன்னொன்று நம்ம என்ன சொல்லலாம்னா பயோஃபார்மிங்னு சொல்லலாம். பயோஃபார்மிங் ஆர் மாலிகுலர் ஃபார்மிங்னு நம்ம வந்து என்ன செய்யலாம் சொல்லலாம். ஓகே, மாலிகுலர் ஃபார்மிங் ஆர் மாலிகுலர் ஃபேமிங்னு நம்ம என்ன சொல்லலாம், நேம் வந்து சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இமேஜை பாருங்க, ஒரு டிஎன்ஏஸ் வந்து இருக்குதா, இதுதான் நாவல் டிஎன்ஏ வந்து சொல்றோம். அந்த டிஎன்ஏ என்ன இருக்கு, ஒரு வெக்டாருக்குள்ள இன்சர்ட் பண்றாங்க. அந்த வெக்டர் எங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பிளான்ட்டுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான்ட்டை நம்ம கல்டிவேட் பண்ணி அதுல இருந்து வளர்றப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பாரமாசிட்டிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரி. இந்த பயோஃபார்மிங்ல வந்து பாரமாசிட்டிக்கல் சப்ஸ்டன்சஸ் உருவாகுன்னு சொன்னோம் இல்லையா. இந்த பிளான்ட்ஸ் வந்து நம்ம வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ், நார்மலா வளரக்கூடிய மெடிசினல் பிளான்ட்ஸ் வந்து இவங்க எப்படி இருக்காங்க, டிஃபரெண்டா வந்து இருக்கிறாங்க. சரியா? நார்மல் பிளான்ட்ஸ் விதையா நேச்சுரல் நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் வந்து இவங்க எப்படி இருக்காங்க, வேறுபட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்க என்ன நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு நாவல் டிஎன்ஏ என்ன பண்ணியிருக்கோம், அந்த பிளான்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? அப்ப இந்த பிளான்ட்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, the plants are used as a bioreactor. என்ன சொல்றாங்க, இந்த பிளான்ட்ஸ், the use of the plant system used as a bioreactor is gaining more significance in modern biotechnology. இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி ஃபீல்ட்ல வந்து அதிகமான அளவு சிக்னிஃபிகன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த பிளான்ட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ மெயினா என்ன சொன்ன மிஸ், ஃபர்ஸ்ட்ல வந்து பாரமாசிட்டிக்கல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்ப பாரமாசிட்டிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம அதிகமான அளவு என்ன செஞ்சுக்கலாம், இந்த பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் ரைஸ் வந்து சொல்லுவோம். இப்போ கோல்டன் ரைஸ் அப்படின்னு பாக்குறப்ப இவங்க எதுக்காக பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நார்மலா நம்ம ரைஸ் சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், கார்போஹைட்ரேட் கண்டென்ட் தான் நமக்கு வந்து அதிகமா கிடைக்கும். பட் ஆனா இந்த கோல்டன் ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் பீட்டா கரோட்டின் வந்து அதிகமான அளவு இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இது எதுக்காக அப்படின்னு பாக்குறப்ப வந்து சைல்ட்ல வரக்கூடிய ஜீரோப்தால்மியா அப்படின்ற அந்த பிளைண்ட்னஸ் வந்து என்ன செய்து குறைக்கிறதுக்காக இந்த ரைஸ்ல அந்த பீட்டா கரோட்டினா அவங்க வர்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, டிஎன்ஏ அந்த நாவல் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணி அந்த பிளான்ட்ஸா கொண்டு வந்திருக்காங்க. தெரியுதா? நம்ம பயோஃபார்மிங்னா என்ன சொல்லிட்டு, பயோஃபார்மிங் பிளான்ட்ஸ் தி யூஸ் ஆஃப் த
என்னப்பா மெடிஸ்ட்ரான்ஜெனிக் பிளான்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளான்ஸ் தான் பயோ ஃபார்மிங் வந்து சொல்றோம். சரிங்களா? நம்ம பார்க்க போறது பயோ ரெமிடியேஷன் பத்தி பார்க்க போறோம். பயோ ரெமிடினா என்ன? நார்மலா ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரெமிடி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தட் இஸ் அது ஒரு தீர்வா வந்து இருக்கும். அப்போ அது மாதிரிதான் பயோ ரெமிடி அப்படின்னு பார்ப்போம். உயிரியலை வச்சு, அதாவது மைக்ரோப்ஸை வச்சு ஒரு தீர்வை நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து கொண்டு வரோம்னா தட் இஸ் பயோ ரெமிடியேஷன் வந்து சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த பயோ ரெமிடியேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப யாரெல்லாம் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுன்னு பார்க்குறப்போ யார் வர்றா? மோஸ்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து மெயினாக வந்து வர்றாங்க. இந்த யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பிளான்ட்ஸ். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசமா பிளான்ட்ஸ் தான் இந்த பயோ ரெமிடியேஷனுக்கு வந்து பேஸாக இருக்கிறாங்க. ஏன்னா தே கிளீன் அப் த என்வாயர்மெண்டல் பொல்யூஷன். ஓகே, என்வாயர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷனை கிளீன் பண்ணுறதுக்கு யார் தான் உதவி பண்ணுறா? மைக்ரோ ஆர்கானிசமும் பிளான்ட்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க? ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இவங்களை எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து use this microorganisms plants to treat waste water. Okay, waste நார்மலா வந்து waste water இல்ல, waste எங்கெங்கெல்லாம் வந்து அந்த waste வந்து அதிகமா இருக்குதோ அந்த இடங்கள நம்ம பொல்யூஷன் வந்து எந்தெந்த இடத்துல அதிகமா இருக்குதோ அங்க நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மைக்ரோப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. we use these microbes in waste water treatment யூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், சாலிட் வேஸ்ட் வந்து அதை ட்ரீட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ பயோ ரெமிடியேஷன் அப்படின்னு என்ன சொன்னோம்பா? இப்போ அந்த இமேஜஸ் தெரியுதா? கிரீன் எர்த்து உருவாகணும். யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க? பாக்டீரியா, ஃபங்கை, பிளான்ட்ஸ் இருக்கா? அதில் என்ன இருக்குப்பா? வேஸ்ட். அந்த வேஸ்ட் என்ன பண்றாங்க? அவங்க கிளீன் அப், தட் மீன்ஸ் ரீசைக்கிள் பண்ணி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் என்ன பண்றாங்க? மாத்துறாங்க. ஓகேவா? அப்போ the use of microorganism and plants to clean up the environmental pollution is known as பயோ ரெமிடியேஷன். ஒரு உயிரியை வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஒரு அந்த பொல்யூஷனுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குறோம். ஓகே தானே? பயோ ரெமிடியேஷன் வந்து சொல்றோம். ஓகேவா? சரி, இந்த பயோ ரெமிடியேஷன் வந்து இப்போ நார்மலா இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, no, the bioremediation process is applied to removal of oil. This means oil means இப்போ வந்து லார்ஜ் அமௌண்ட்ல என்ன பண்ணுவாங்க? ஆயில் டேங்கர்ஸ் வந்து என்ன செய்யும்? நம்ம வந்து கடல்ல வந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அந்த டைமிங்ல ஆயில் ஸ்பில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேங்கர்ஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆயில் ஃபுல்லா என்ன இருக்கும்? அந்த சீ ஃபுல்லாமே ஃப்ளோட், அதாவது மேலே வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிடும். அப்போ அங்கே உள்ள அக்வாட்டிக் லைஃப் வந்து என்ன செய்யும்? பாதிக்கப்படும். அப்போ அந்த டைம்ல இந்த ஆர்கானிக் மைக்ரோப்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த ஆயில் என்ன பண்ண முடியும்? ரிமூவ் பண்ண முடியும். தென் பெட்ரோகெமிக்கல் ரெசிடியூஸ் நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து இதன் மூலமா டிகிரேட் பண்ண முடியும். தென் பெஸ்டிசைட், ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் த சாயில் ஆர் கிரவுண்ட் வாட்டர், இவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பயோ ரெமிடியேஷன்ஸ் மெத்தட்ல கிளீன் பண்ண முடியும்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அப்போ பயோ ரெமிடியேஷன் இஸ் அ மெத்தட் யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் பிளான்ட்ஸ் டு மேனேஜ் த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து சொல்றோம். எங்கெங்கெல்லாம் இது அப்ளை ஆகுது? வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், சாலிட் வேஸ்ட் அப்ளை ஆகுது. இன்னும் எங்க அப்ளை ஆகுதுப்பா? ரிமூவல் ஆஃப் ஆயில், பெட்ரோகெமிக்கல் ரெசிடியூஸ், பெஸ்டிசைட்ஸ் ஆர் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் த சாயில் ஆர் கிரவுண்ட் வாட்டர். எங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பயோ ரெமிடியேஷன்ஸ் மெத்தட்ல நம்ம கிளீன் அப் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றோம். சரி, இந்த மெத்தட் நம்ம பண்றதுனால ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா? ரொம்ப செலவாகுமா? அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மெத்தடை பொறுத்த அளவுக்கு இது எப்படி? பயோ ரெமிடியேஷன் இஸ் வெரி லெஸ் எக்ஸ்பென்சிவ். என்ன சொல்றாங்க? ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வந்து குறைவுன்னு வந்து சொல்றாங்க. இஸ் ஆர் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் மோர் சப்ஸ்டைனபிள். அதாவது நம்ம ஒரு அளவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து சப்ஸ்டைனபிளா இருக்கும். அந்த பர்டிகுலர் டைமிங்க்கு வந்து இது வந்து இருக்கும்னு தான் சொல்றாங்க. ஓகே, லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் மோர் சஸ்டைனபிள் தென் த அதர் மெத்தட்ஸ் லைக் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் ரெமிடியேஷன் பண்றதை விட இந்த மெத்தட் வந்து எப்படி இருக்கும்? சஸ்டைனபிளா வந்து இருக்கும்னு வந்து சொல்றோம். ஓகே, இன்னும் என்ன சொல்றாங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி. இது எப்படி இருக்கும்? ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஏன்னா முதல்ல மிஸ் என்ன சொன்னேன்? லெஸ் எக்ஸ்பென்சிவ் சொன்னேன். இவங்க எப்படி இருக்காங்க? ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறாங்க, தென் சப்ஸ்டைனபிளா வந்து இருக்கிறாங்க. தே கேன் டீல் வித் தட் ஃப்ரெண்ட்லி, அதாவது என்வரன்மெண்ட் எப்படி இருக்காங்க? ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல என்ன பண்றாங்க? டீல் பண்றாங்க. ஓகேவா? சரி, மோர் அதாவது என்ன சொல்றாங்க? என்ன சொல்றோம்னா they can deal with the lower concentration of contaminants and more effectively. அதாவது
லோ கான்சன்ட்ரேஷன், அது இவங்களோட அளவு வந்து இந்த யூஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் ஆர் பிளான்ஸோட அளவு வந்து குறைவாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த வேலை வந்து எப்படி இருக்குன்னா எஃபிஷியன்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் வந்து சொல்கிறோம். ஓகேவா? அப்போ பயோ ரெமிடியேஷன் வந்து என்ன சொன்னோம், வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னோம். இன்னும் இப்போ என்ன சொன்னோம், வெரி லெஸ் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப குறைவு, எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்கணும் வந்து சொல்கிறோம். தென் அது சஸ்டைனபிளாக இருக்குது. எது கம்பேர் பண்ணுறப்போ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மெத்தடை கம்பேர் பண்ணுறப்போ சஸ்டைனபிளாக இருக்குது. தென் இது வந்து சீப்பராக இருக்குது, ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்குது. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருந்தாலும் அவங்களுடைய இந்த கண்டாமினன்ஸ் அவங்க ரிமூவ் பண்ணுற அந்த வேகம் எப்படி இருக்குது, எஃபெக்டிவாக வந்து இருக்கணும் வந்து சொல்கிறோம். சரிங்களா? சரி, ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பயோ ரெமிடியேஷன். இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பயோ ரெமிடியேஷன் பார்க்குறப்போ இந்த யூஸ் ஆஃப் இண்டிஜியஸ் மைக்ரோபியல், அதாவது நம்ம ஒரு இடத்துல வந்து இப்போ பொல்யூட்டட் வந்து ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இண்டிஜியஸ் மைக்ரோபியல் பாப்புலேஷனை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ அந்த இண்டிவிஜுவல் பாப்புலேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறப்போ அவங்க என்னவா இருப்பாங்க, அந்த இடத்துக்கு ஒரு இண்டிகேட்டர்ஸாக வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போ இந்த என்வாயர்மெண்ட்டில் பர்டிகுலராக ஒரு பிளேஸ் எடுத்துக்கிறோம்னா அந்த பிளேஸ்க்கு உள்ள அந்த பிளான்ஸ் வந்து கரெக்டான கலர்ல கரெக்டான ஹைட் அண்ட் வெயிட்ல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியா இருக்கு, என்வரன்மெண்ட் வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு பார்க்கலாம். அங்க உள்ள நம்ம அனிமல்ஸ், பேர்ட்ஸ் லைக் ஃப்ராக், பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றப்போ அவங்க கரெக்டான அந்த ஆர்டர்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே, த என்வரன்மெண்ட் வில் பி சூப்பர், கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இல்லை அப்படின்னா அங்கே உள்ள ஒரு பட்டர்ஃப்ளையோ இல்லை ஃப்ராகோ அவங்களுடைய வந்து சேஞ்சஸ், அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கு, என்வரன்மெண்ட்ல ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். எதை வச்சுப்பா, இண்டிஜியஸ் மைக்ரோபியல் பாப்புலேஷன்ஸ். ஓகே, யூஸ் ஆஃப் இண்டிஜினஸ் மைக்ரோபியல் பாப்புலேஷன் as a indicator species for bioremediation process. அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணலாம், அந்த ஏரியாவில் உள்ள அந்த பர்டிகுலர் பிளேஸில் உள்ள ரீஜனில் உள்ள இண்டிஜியஸ் மைக்ரோபியல் பாப்புலேஷனை என்னவா யூஸ் பண்ணலாம், இண்டிகேட்டர் ஸ்பீசிஸாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்து என்ன சொல்கிறோன்னா, with an addition of adapter or designed microbe inerts. இப்போ அவங்க இண்டிஜியஸ் மைக்ரோபியா அந்த மைக்ரோப்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஆடான என்ன பண்ண முடியும், நம்ம டிசைன் பண்ணி என்ன பண்ணலாம், மைக்ரோபியல் பாப்புலேஷனை இனாகுலேட் பண்ண முடியும். ஓகே, மைக்ரோபியல் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அங்க இனாகுலேட் பண்ண முடியும். ஓகே, பயோ ரெமிடியேஷன்ஸ் வித் ஆடிங் ஆஃப் அடாப்டட் ஆர் டிசைன்ட் மைக்ரோபியல் இனாகுலேட்ஸ். அந்த ஏரியால நம்ம ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அந்த அடாப்ட் ஆன அந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ண முடியும், அங்க நம்ம இனாகுலேட் வந்து பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, யூஸ் ஆஃப் பிளான்ஸ் ஃபார் பயோ ரெமிடியேஷன் இன் கிரீன் டெக்னாலஜி. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பயோ ரெமிடியேஷன்ஸ் எப்படி இருக்கணும், கிரீன் டெக்னாலஜி, அது மீன்ஸ் மெயின்லி யூஸ் ஃபார் பிளான்ஸை யூஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பயோ ரெமிடியேஷன்ஸ் பார்க்குறப்போ என்ன சொல்றாங்க, இந்த யூஸ் ஆஃப் இண்டிஜியஸ் மைக்ரோபியல் பாப்புலேஷன் என்னவா யூஸ் பண்ணலாம், இண்டிகேட்டர் ஸ்பீசிஸை யூஸ் பண்ணலாம். என்னன்னு சொல்றாங்களா, பயோ ரெமிடியேஷன் வித் ஆடிங் ஆர் அடிஷன் ஆஃப் அடாப்டர் ஆர் டிசைன் மைக்ரோபியல் இனோகுலன்ஸை யூஸ் பண்ணலாம். தென் யூஸ் ஆஃப் பிளான்ஸ். ஓகே, ஏன்னா கிரீன் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றதுனால இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ பயோ ரெமிடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே வர இல்லையா, அப்போ அதுல என்னென்னலாம் நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ பயோ ரெமிடியேஷன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு பாக்குறப்போ வந்து ஒரு பைட்டோ ரெமிடியேஷன். ஓகே, பைட்டோ ரெமிடியேஷன். இப்போ அந்த வார்த்தையில வந்து நீங்க வேர்டிங்ஸ் வந்து முதல்ல காமிச்சுக்கோங்க. ஓகேவா? பைட்டோ ரெமிடியேஷன், தென் மைக்கோ ரெமிடியேஷன். பைக்கோனா என்னதுப்பா, பிளான்ஸ். மைக்கோனா என்னது, ஃபங்கஸ். பயோ வெண்டிங், தென் பயோ லீச்சிங், தென் பயோ ஆக்குமெண்டேஷன், நெக்ஸ்ட் பயோ composting, next rhizofiltration, next rhizostimulation. ஓகே, இப்போ பயோ ரெமிடியேஷன்ல எத்தனை டெக்னாலஜிஸ் வந்து இருக்குடா, மொத்தம் 8 டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு. வாட் ஆர் தே? பைட்டோ ரெமிடியேஷன், மைக்ரோ ரெமிடியேஷன், பயோ வெண்டிங், பயோ லீச்சிங், பயோ ஆக்குமெண்டேஷன், கம்போஸ்டிங், ரைசோஃபில்ட்ரேஷன், ரைசோஸ்டிமுலேஷன். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we see the phyto remediation சொல்றோம். இப்போ ஃபைட்டோனா என்ன சொன்ன மிஸ், பிளான்ஸ். அப்போ ஒரு பிளான்ஸை நம்ம என்ன பண்றோம், ஒரு ரெமிடியா வந்து யூஸ் பண்றோம். ஓகே, யூஸ் ஆஃப் பிளான்ஸ் டு பிரிங் அவுட் த ரெமிடியேஷன் ஆஃப் என்வரன்மெண்டல் பொல்யூட்டன்ஸ். ஓகே, என்வரன்மெண்டல் பொல்யூஷனுக்கு நம்ம ஒரு பிளான்ஸ் என்னவா யூஸ் பண்றோம், ஒரு ரெமிடியா வந்து யூஸ் பண்றோம். See this picture, என்ன இருக்குதுன்னா பைட்டோ எக்ஸ்ட்ராக்ஷன், பைட்டோ வேலிடேஷன், பைட்டோ
டீக்ரடேஷன் அதாவது அந்த பிங்க் கலர் இருக்குதுன்னடா பொல்யூட்டன். ஓகே, அந்த குளோரைன் எங்கே இருக்குது? சாயிலையும் இருக்குதா? ஓகே, அப்போ அந்த பொல்யூட்டனை அவங்க எப்படி பண்ணுறாங்க? பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி அதை அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணுறாங்க? நம்ம கிளீனப் பண்ணுறோம். அப்போ பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி ரெமிடி கொடுக்கறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் பைட்டோ ரெமிடியேஷன் சொல்கிறோம். ஓகே, யூஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் டு பிரிங் அவுட் த ரெமிடியேஷன் ஆஃப் என்வரன்மெண்டல் பொல்யூட்டன்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் மைக்கோ ரெமிடியேஷன். இப்போ மைக்கோ ரெமிடியேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மைக்கோன்னு என்ன சொன்னோம் மிஸ்? ஃபங்கைன்னு சொன்னோம். இப்போ யூஸ் ஆஃப் ஃபங்கை டு பிரிங் அவுட் த ரெமிடியேஷன் ஃபார் என்வரன்மெண்டல் பொல்யூட்டன்ஸ். அதாவது ஃபங்கஸை நம்ம மெயினாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? அந்த என்வரன்மெண்டலில் உள்ள பொல்யூட்டன்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மைக்கோ ரெமிடியேஷன் சொல்கிறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இஸ் தட் பயோ வென்டிங் சொல்கிறோம். இப்போ பயோனா என்ன? லிவிங் உள்ள ஒரு பிளான்ட் அண்ட் அனிமல். ஓகேவா? அப்போ பயோ வென்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா it's a process that increase the oxygen or air flow to accelerate the degradation of environmental pollution. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஆர் ஏர் ஃப்ளோ என்ன பண்றோம்? ஆக்சலரேட் பண்ணி டீக்ரடேஷன் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அதிகப்படுத்தியாவே ஆக்சிஜனுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? என்விரான்மெண்டல் பொல்யூஷன் டீக்ரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ்க்கு தான் பயோ வென்டிங் சொல்றோம். Bio venting is a process that increases the oxygen or air flow. Air flow already oxygen ஓட அளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? accelerate the degradation of environmental pollution நம்ம என்ன பண்ணலாம்? degrade பண்ண முடியும்னு சொல்றோம். சரிங்களா? bio venting increase the oxygen air flow இன்க்ரீஸ் பண்ணி degrade பண்றாங்க. இத environmental உள்ள pollution என்ன பண்றாங்க? degrade பண்றாங்க. சரிங்களா? bio venting. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பயோ லீச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். பயோ லீச்சிங் அப்படின்னா என்னன்னா யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் சொல்யூஷன். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுறோம்? நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டு ரிகவர் த மெட்டல் பொல்யூட்டன்ஸ். அதாவது இப்போ மெட்டல்ஸ் இருக்கு, அப்போனா மெட்டல்ஸ்னால வரக்கூடிய பொல்யூஷனுக்கு பயோ லீச்சிங்கை நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் சொல்யூஷன் டு ரெக்கவர் மெட்டல் பொல்யூஷன் ஃப்ரம் கண்டாமினேட்டட் சைட்ஸ். ஓகே, எந்தெந்த ஏரியாலாம் கண்டாமினேட்டட் சைட்ஸ் இருக்கும் அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பயோ லீச்சிங் யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் சொல்யூஷன் டு ரெக்கவர் த மெட்டல் பொல்யூட்டன்ஸ். ஓகே, மெட்டல்ஸ்னால் வரக்கூடிய அந்த பொல்யூட்டன்ஸாக கண்டாமினேட்டட் சைட்ஸுக்கு அந்த பொல்யூட்டனால மெட்டல்னால ஏற்பட்ட அந்த பொல்யூட்டன்ஸுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு பயோ லீச்சிங்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, அப்போ நெக்ஸ்ட் பயோ ஆக்மெண்டேஷன் சொல்கிறோம். பயோ ஆக்மெண்டேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ அடிஷன் ஆஃப் செலக்டட் மைக்ரோஸ், அதாவது இதுக்கு இதுதான் அப்படின்றது மாதிரி செலக்டடாக சில எல்லா மைக்ரோப்ஸையும் க்ரோ ஆக விடாமல் செலக்டட் மைக்ரோப்ஸை மட்டும் எடுத்து அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க? ஸ்பீடப் பண்ணுறாங்க. இந்த ஒர்க்கை இவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஸ்பீடப் பண்ணி அங்கே என்ன பண்ணுறாங்க? டிகிரேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதா பயோ ஆக்மெண்டேஷன் சொல்கிறோம். ஓகே, பயோ ஆக்மெண்டேஷன் என்னடா? அடிஷன் ஆஃப் செலக்டட் மைக்ரோப்ஸ். ஏற்கனவே அங்கே இருக்கு மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனால் அதனால என்ன பண்றோம்? இன்னும் கொஞ்சம் சில செலக்டட் மைக்ரோப்ஸை மட்டும் ஆட் பண்ணி கூட அவங்களோட ஆட் பண்ணி ஸ்பீடா பண்றோம். அந்த வேலையை வேகமா செய்யறோம். ஓகே, இப்ப 10 பேர் செய்யற வேலையை கூட இன்னும் ஒரு 5 பேர் சேர்த்தோம்னா வேலை சீக்கிரமா முடியும் அப்படின்னு சொன்னா அது மாதிரிதான். ஏற்கனவே அங்கே மைக்ரோப்ஸ் இருக்கு, அவங்களோட என்ன பண்றோம்? அடிஷனா ஒரு செலக்டட் மைக்ரோப்ஸை ஆட் பண்ணி அந்த டிகிரேடேஷன் வேலையை என்ன செய்யறோம்? இன்க்ரீஸ் பண்றதா பயோ ஆக்குமெண்டேஷன் சொல்றோம். சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா கம்போஸ்டிங் பார்க்கணும். ஓகே, கம்போஸ்ட்னா என்ன? நம்ம நார்மலாக சொல்லலாம் வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கம்போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? எஸ், பண்ணியிருக்கோமா? எஸ். அப்போ ப்ராசஸ் பை விச் சாலிட் வேஸ்ட் இஸ் கம்போஸ்ட் பை தி யூஸ் ஆஃப் மைக்ரோஸ். நம்ம சாலிட் என்ன பண்ணுவோம்? கம்போஸ்ட்ல கம்போஸ்ட் பீட் ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள நம்ம வேஸ்ட்ல உள்ள போட்டு அது மேலே என்ன பண்ணுவோம்? சாயில் போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டைமிங் ஒரு வீக் ஒரு மந்த்துக்கு பறிச்சு அதை எடுத்து பார்ப்போம் இல்லையா? அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும்? நம்ம போட்ட அந்த வேஸ்ட் என்னவா இருக்கும்? கம்போஸ்ட் ஆயிருக்கும். என்னவா மாறி இருக்கும்? நியூட்ரியன்ட், அதுக்கு மேன்யூரா மாறி இருப்பாங்க. எதனால அப்படின்னு பார்க்குறப்ப டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் த மைக்ரோப்ஸ்னால தான் அது நடந்திருக்கும். ஓகேவா? தட் இஸ் அன் கம்போஸ்டிங் சொல்றோம். த ப்ராசஸ் பை விச் த சாலிட் வேஸ்ட் இஸ் கம்போஸ்டட் பை த யூஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். அந்த மைக்ரோப்ஸ் எறவானாலும் இருக்கலாம், ஃபங்கி ஆர் பாக்டீரியாவாக இருந்துச்சுலாம் இருக்கலாம். ஓகே, யூஸ் பை த அந்த சாலிட் வேஸ்ட் என்னவா மாத்துறாங்க? மேன்யூரா மாற்றி என்ன பண்ணுற நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணுறோம்? கம்போஸ்டிங் சொல்கிறோம். ஓகே, அந்த மேன்யூர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுப்பா? பிளான்ட்ஸ் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க.
ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பயோ ரைசோ ஃபில்ட்ரேஷன் வந்து பார்க்கணும். ஓகே, பயோ ரெமிடியேஷன்ல ரைசோ ஃபில்ட்ரேஷன். ரைசோனா என்னடா? ரைசோ மீன்ஸ் ரூட், அப்படிதானே? ரைசோனா ரூட். அப்போ ரூட்ல உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபில்ட்ரேஷன். ஓகே, ரைசோ ஃபில்ட்ரேஷன். Uptake of metals of degradation of organic compounds by rhizosphere organism, microorganism. அதாவது ரூட்ல இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ். ஓகே, அந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க சாயில்ல வந்து என்ன இருக்கலாம்? ஹெவி மெட்டல்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேவா? நிறைய இது வந்து இருக்கலாம், மெட்டல்ஸ் வந்து இருக்கலாம். அவங்கள இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள டிகிரேட் பண்ணி, அப்டேக் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் டிகிரேடேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அந்த மெட்டல்ஸ் என்ன பண்ண டிகிரேட் பண்ணி அவங்களுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் என்ன பண்ணாம வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. ஓகே, ரைசோ ஃபில்ட்ரேஷன் அதாவது அப்டேக் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் ரெகுலேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பை ரைசோஸ்பியர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமா அவங்க என்ன பண்றாங்க? மெட்டல்ஸ் வந்து டிகிரேட் பண்றாங்க. ஓகே, தட் இஸ் ரைசோ ஃபில்டர். அந்த வகையான மைக்ரோப்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? ரைசோ filtration வந்து சொல்றோம். அந்த process ரைசோ filtration. uptake of metals or degradation of organic compounds யாரோட உதவினால? இந்த ரைசோஸ்பியர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால. ஓகே, that is ரைசோ filtration வந்து சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ரைசோ ஸ்டிமுலேஷன் வந்து சொல்றோம். ஸ்டிமுலேஷன், ரைசோனா என்னது? ரூட் சொன்னோம். ஸ்டிமுலேஷன் என்னப்பா? தூண்டுதல், அப்படிதானே? அப்ப ரைசோ ஸ்டிமுலேஷன்ஸ் பார்க்குறப்ப வந்து ரூட்ஸை வந்து என்ன பண்றாங்க? ஸ்டிமுலேட் பண்ணி விடுறாங்க. அப்போ ரூட்டை ஸ்டிமுலேட் பண்ண ரூட்டோட வேலை எப்படி இருக்கும்? வேகமா இருக்கும். அப்போ ரூட்டோட வேலை என்ன நடக்கும்? அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அப்சார்ப்ஷன் அதிகமாக நடக்கும், பிளான்டோடைய growth வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்படித்தானே? அப்போ ரைசோ ஸ்டிமுலேஷன் அப்படின்னா ரைசோஸ்போர், அதாவது ரைசோவாய்ஸ், அந்த ரூட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸோ மைக்ரோப்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டிமுலேட் த பிளான்டோடைய growth என்ன பண்றாங்க? ஸ்டிமுலேட் பண்றாங்க. எதன் மூலமா ஸ்டிமுலேட் பண்றாங்க? ப்ரொவைடிங் பெட்டர் growth கண்டிஷன், அதாவது அவங்க வளர்றதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த growth கண்டிஷனை வந்து பெட்டரா வந்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? ரிடக்ஷன் இன் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, டாக்ஸிக் மெட்டீரியலை குறைக்கிறதுனால அவங்களுடைய growth எப்படி இருக்கு? அவங்க வளர்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பெட்டர் என்வாயர்மெண்ட் கிடைக்குது. அதன் மூலம் அவங்க என்ன பண்றாங்க? growth வந்து நல்லா இருக்குன்னு வந்து சொல்றோம். அப்போ ரைசோ ஸ்டிமுலேஷன். ஓகே, ரைசோ ஸ்டிமுலேஷன் என்னையா? ஸ்டிமுலேஷன் ஆஃப் பிளான்ட் growth. பிளான்ட் growth என்ன பண்றாங்க? ஸ்டிமுலேட் பண்றாங்க. எப்படி ஸ்டிமுலேட் பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு பெட்டர் growth கண்டிஷன் வந்து கொடுக்குறாங்க. எப்படி, எதன் மூலமா growth கண்டிஷன் கொடுக்குறாங்க? அவங்க உள்ள டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் வந்து ரிடியூஸ் பண்றது மூலமா அவங்க வளர்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட்டை யார் கொடுக்குறாங்க? இந்த மைக்ரோப்ஸ் வந்து கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து என்ன சொல்றோம்? ரைசோ ஸ்டிமுலேஷன் வந்து சொல்றோம். சரிங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? பயோ ரெமிடியேஷன்ல உள்ள டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தோம். ஒரு 8 டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தோம். பயோ ரெமிடியேஷன் அதுல 8 டெக்னாலஜிஸ் பார்த்தோம். ஃபைட்டோனா என்னப்பா? ஃபைட்டோ ரெமிடியேஷன் என்ன சொல்லலாம்? பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி ரெமிடி கொடுக்கறது. மைக்ரோ ரெமிடியேஷன் என்ன பார்த்தோம்? ஃபங்கையை யூஸ் பண்ணி ரெமிடி கொடுக்கறது. பயோ வென்டிங்னா என்ன சொன்னோம்? ஆக்சிஜனோட ஏர் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி ரெமிடி கொடுக்கறது. பயோ லீச்சிங் என்ன சொன்னோம்? மெட்டல் பொல்யூட்டன்ஸை வந்து டிகிரேட் பண்றது. பயோ அக்கோமடேஷன் சொன்னோம், அதாவது ஏற்கனவே மைக்ரோப்ஸ் இருக்கும், அது கூட ஆட் ஆன் சில மைக்ரோப்ஸ் ஆட் பண்றப்போ அந்த ப்ராசஸ் என்ன இன்க்ரீஸ் ஆகுது. காம்போஸ்ட் என்ன பண்ணோம்? சாலிட் வேஸ்ட்டை மேன்யூரா கன்வெர்ட் பண்றாங்க. அதன் மூலமா ரெமெடி வந்து கிடைக்குது. தென் ரைசோ ஃபில்ட்ரேஷன் பார்க்குறப்போ மெட்டல் என்ன பண்றாங்க? மெட்டல் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து டிகிரேட் பண்றது மூலமா பிளான்டோடைய growth வந்து ஹெல்ப் பண்றாங்க. தென் ரைசோ ஸ்டிமுலேஷன் இப்போ நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா? அதில் என்ன சொன்னோம்? ப்ரொவைடிங் பெட்டர் growth கண்டிஷன் கொடுக்குறாங்க. எதன் மூலமா கொடுக்குறாங்க? டாக்ஸிக் மெட்டீரியலை அவங்க குறைச்சதுனால இட் வில் கிவ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் பயோ ரெமிடியேஷன் வந்து பார்க்க போறோம். இப்போ பயோ ரெமிடியேஷன் என்னென்னலாம் லிமிடேஷன்ஸ்? இப்போ நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து இது இவ்வளவுதான் பண்ணணும், இதுக்கு இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? இவ்வளவுதான் டைமிங்கு, இதுக்குள்ள முடிக்கணும், அதுக்குள்ள செய்யணும்னு சொல்லி கொடுத்தா ஒரு லிமிட் வந்து இருக்கு. அப்ப இந்த பயோ ரெமிடி எல்லா இடத்துல எல்லா பங்கும் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் இல்லை. அப்ப இவங்களுக்கு என்ன இருக்கு? சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றோம். அந்த லிமிடேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாமா? சரி, இப்ப லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப வந்து ஒன்லி biodegradable contaminants can be transformed using bioremediation process. அதாவது இந்த நம்ம above சொன்ன bioremediation processல எதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? biodegradable contaminants மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். Only biodegradable contaminants can be transformed using bioremediation process. அதாவது degrade ஆக முடியும், மைக்ரோப்ஸால சிதைக்கக்கூடிய அளவு சிதைக்க முடியக்கூடிய அந்த
வேஸ்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மெத்தடில் ரெடியூஸ் பண்ண முடியும், ரெமிடி வந்து கொடுக்க முடியும். ஓகே, அதனால தான் என்ன சொல்றோம், ஒன்லி பயோடிகிரேடபிள் கண்டாமினன்ட்ஸ். ஓகே, பயோடிகிரேடபிள் கண்டாமினன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், பயோ ரெமிடியேஷன் ப்ராசஸ்ல செய்ய முடியும், ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். அப்படிதானே? இப்போ பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட் என்ன பண்ணலாம், ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ வந்து தே மஸ்ட் பி ஸ்பெசிபிக்கலி, அதாவது ஸ்பெசிபிக்கலா நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, இப்போ பயோ ரெமிடியேஷன் பாக்குறப்போ ஃபைட்டோ ரெமிடியேஷன், அப்போ அங்க எது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணலாம், பிளான்ட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, தென் மைக்ரோ அப்படின்னு பார்த்தோம், அப்போ மைக்ரோ அங்கே ஃபங்கை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். அப்போ அது மாதிரி இட்ஸ் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக்கலி மேட் இன் அக்கார்டன்ஸ் டு த கண்டிஷன்ஸ் அட் கண்டாமினேட்டட் சைட்ஸ். எந்த இடத்துல எங்கே நடக்கணும். ஓகே, த ப்ராசஸ் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக்கலி மேட் தென் அக்கார்டன்ஸ் டு கண்டிஷன்ஸ் ஆஃப் த கண்டாமினேட்டட், அந்த பர்டிகுலர் அந்த கண்டாமினேட்டட் சைட்ஸ் எல்லாம் இது வந்து நடக்கணும் அப்படின்றது இந்த ரெண்டு லிமிடேஷன் சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த லிமிடேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் பார்க்குறப்ப வந்து இது வந்து ஸ்மால் ஸ்கேல். இப்போ நம்ம அது வந்து பெரிய இடத்துல வந்து நடந்திருக்கு, இந்த கண்டாமினேஷன் வந்து ஒரு ரீஜன்ஸ் ஃபுல்லாக இருக்கு, ஒரு ஏரியா ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா அங்கே நம்ம இவ்வளோ என்ன பண்ண மைக்ரோப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம கிளீனப் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ டெஸ்ட், இப்போ நம்ம லேப் எல்லாம் செய்வோம், அப்போ ப்ராக்டிகல்ஸ் அப்படின்னு நினைச்சுவாங்க, நாம படிக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு 50 பேர் இருப்போம், 100 பேர் இருப்போம் ஒரு பேட்சுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, சாம்பிள் சொல்யூஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போ போடுறப்ப முதல்ல நினைச்சுவாங்க, சொல்யூஷன் போடுறப்பயே முதல்ல செஞ்சு பார்ப்பாங்க, கரெக்டான ரிசல்ட் வருதா வரலையான்னு சொல்லிட்டு செஞ்சு பார்ப்பாங்க. அப்படி செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் கரெக்டாக இருக்கு அப்படின்னா அதை என்ன செய்வாங்க, அடுத்து எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படித்தானே? இப்போ அது மாதிரி தான் இங்கே என்ன சொல்றாங்க லிமிடேஷன்ஸ்ல, ஸ்மால் ஸ்கேல் டெஸ்டர்ஸ் ஆன் த பைலட் ஸ்கேல் மஸ்ட் பி performed before carrying out the procedure. அதாவது நம்ம அந்த லார்ஜ் ஸ்கேல்ல பைலட் அந்த இது பெரிய லெவல்ல நம்ம பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்றாங்க, சின்னதா ஒரு டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பண்ணி முடிச்சுக்கணும். பண்ணி அதுல ரிசல்ட் வந்து கரெக்டா வருதா, இந்த கண்டாமினேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி ரிசல்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்மால் ஸ்கேல் டெஸ்டர்ஸ் ஆன பைலட் ஸ்கேல் மஸ்ட் பி பெர்ஃபார்ம். கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிருக்கணும், பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கணும். சரிங்களா? அந்த என்ன ப்ரொசீஜர் நம்ம பண்ண போறோம் அதுல என்ன பண்ணிருக்கணும், ஸ்மால் ஸ்கேல் டெஸ்டஸ் நம்ம பண்ணி பார்த்துருக்கணும். ஓகே, இது ஒரு நல்ல ஐடியா தானே, எங்க என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தென் அடுத்த லிமிடேஷன்ஸ் என்னன்னு பாக்குறப்போ, டு கிரியேட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மைக்ரோப்ஸ். அதாவது நம்ம நேச்சுரலி அவைலபிள் மைக்ரோப்ஸ் வந்து இருக்கு, பட் இருந்தாலும் இப்ப நம்ம டிரான்ஸ்ஜெனிக் மெத்தட்ல உருவாக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து இதுக்காகவே, இந்த பர்பஸ்க்காக நம்ம நல்லா டிசைன் பண்ண முடியும். அப்போ நம்ம நிறைய இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மைக்ரோ ஆர்கானிசம்ஸை டிசைன் பண்ணி இதுக்காகவே நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அந்த பயோ ரெமிடியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்படி யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கும், அந்த எண்டு இது வந்து அதிகமா பொட்டன்ஷியலா வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, டு கிரியேட் த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மைக்ரோப்ஸ் ஆர் a consortium of microbes for bioremediation process has great potential. ஏன்னா ஒரு உயிரியால் தான் அழிக்க முடியும் அப்படின்னு பண்றப்ப எந்த உயிரியால் அழிக்க முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப வந்து பாக்டீரியாவா நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு உயிரை வச்சு நம்ம கில் பண்ண போறோம், அழிக்க போறோம் அப்படின்னா அது ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா, அதுதான் வந்து சொல்றோம். ஓகேவா? சரி, இப்ப லிமிடேஷன்ஸ்ல என்னென்ன லிமிடேஷன்ஸ் பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் என்ன சொன்னா, ஒன்லி பயோடிகிரேடபிள் கண்டாமினன்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரெமிடி வந்து கொடுக்க முடியும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், ஸ்பெசிஃபிக்கலா எந்த ரீஜியன்ல எந்த ஏரியால இருக்குது, அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த பர்டிகுலர் கண்டாமினேட்டட் சைட்ஸ்ல இது வந்து நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணணும்னு சொன்னோம். அடுத்து என்ன சொன்னோம், ஸ்மால் ஸ்கேல் டெஸ்டர்ஸ் ஆன் த பைலட் ஸ்கேல் மஸ்ட் பி டன். ஓகே, பிஃபோர் நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்கேல் டெஸ்ட் கண்டிப்பா என்ன சொன்னோம், அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜரை வச்சு பண்ணி பார்த்துருக்கணும்னு சொல்றோம். தென் நெக்ஸ்ட் என்ன சொன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மைக்ரோப்ஸா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிரேட் பொட்டன்ஷியல் வந்து இருக்குன்னு சொல்றோம். அப்போ அப் டு திஸ் நம்ம இதை நல்லா பார்த்துருக்கோம். வாட் இஸ் பயோ ரெமிடியேஷன்ஸ் பார்த்தோம், தென் பயோ ரெமிடியேஷனுடைய டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தோம். இப்போ லிமிடேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரியா? வில் வி கண்டினியூ ஃபார் தட் பயோ ஃபியூவல். ஓகே, ஃபியூவல்னா என்னையா, எரிபொருள். இப்போ நம்ம அதிகமாக என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பெட்ரோலியம் ஃபியூவல், ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாசில் ஃபியூவல் தான் நம்ம அதிகமாக டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படிதானே? இப்போ ஃபாசில் ஃபியூவல்ஸ் நம்ம சொல்லுவோம், அந்த என்வரன்மெண்டல் கிரிசஸ், அந்த எனர்ஜி கிரிசஸ் அப்படின்னு வரப்போ எவ்வளோ தூரம் வந்து இந்த பெட்ரோலியம் அந்த ப்ராடக்ட் ஃபாசில் ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் என்ன சொல்லுவோம், ரினியூவல் ரிசோர்ஸஸ் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸோடைய அளவு வந்து தக்க வச்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாசில் ஃபியூவல்ஸையே நம்ம டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்காது, ஃபாசில் ஃபியூவல்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம், இப்போதைக்கு சேமிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
பின்னாடி இன்னும் கொஞ்சம் அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸோட இதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ நம்ம வந்து ரினியூவபிள் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ வந்து நிறைய நம்ம வந்து சொல்லுவோம். என்னென்னலாம் படிச்சிருப்போம்? சோலார் எனர்ஜி மெயினா என்ன சொல்லுவோம்? சோலார் எனர்ஜி வந்து சொல்லுவோம், விண்ட் எனர்ஜி சொல்லுவோம், டைடல் எனர்ஜி வந்து சொல்லுவோம், விண்ட் மில் சொல்லுவோமா, இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம ரீசெண்டா வந்து என்ன ஃபீல்டு போயிட்டு இருக்குன்னா பயோஃபியூவல்ல ஆல்கல் பயோஃபியூல் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்கே வந்து எங்க இருக்குதுப்பா? மோஸ்ட்லி இன் அக்வாட்டிக். ஓகே, நீர்ல தான் அதிகமான என்ன இருக்கு? ஆல்கேல் growth வந்து இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா கடல்ல இருந்து எர்த் அண்ட் லேண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்னு கம்பேர் பண்றப்போ மோஸ்ட் எப்படிப்பா வாட்டர் தான் அதிகமான அளவு இருக்கு, அப்படிதானே? அப்ப அந்த வாட்டர்ல அதிகமான அளவு யாரோட growth இருக்கு? ஆல்கேலோட growth வந்து அதிகமா இருக்கு. அப்ப அந்த ஆல்கேவை நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பயோஃபியூவலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு நம்ம இன்னும் நிறைய அப்கமிங் ஜெனரேஷன்ஸ் என்ன பண்ண முடியும்? எனர்ஜி வந்து எடுத்துக்க முடியும் சொல்லிட்டு இந்த பயோஃபியூவலோட ஃபீல் வந்து இப்போ என்ன செஞ்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இது எப்படி இருக்குது? ஒரு அல்டர்னேட்டிவ் சோர்ஸா யாருக்கு இருக்குப்பா? ஃபாசில் ஃபியூவல்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அல்டர்னேட்டிவ் சோர்ஸா ஆல்கல் ஃபியூவல் வந்து இருக்கு. ஓகே, அப்போ ஆல்கே யூஸ்ட் அஸ் அ ஃபியூவல். Okay, algae as a fuel, algal oil is an alternative to liquid fossil fuel, petroleum products like petroleum products. Okay, it is also used as a energy rich oil வந்து சொல்றேன். இந்த ஆல்கேல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து எப்படி இருக்குதுன்னா எனர்ஜி ரிச் ஆயிலா வந்து இருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா தி ஆல்கேல் ஃபியூவல்ஸ் ஆர் அல்டர்னேட்டிவ்லி, இதுக்குப்பா நம்ம யூஸ் பண்ண ஃபாசில் ஃபியூவல்ஸுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் யாரை யூஸ் பண்ணலாம்? ஆல்கல் ஃபியூவல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இது வந்து இன்னும் யாருக்கு ஃபாசில் ஃபியூவல் சொல்லணும்? இன்னும் என்ன சொல்லணும்னா கார்ன் அண்ட் சுகர் கேன் சொல்லணும். இப்போ கார்ன் அண்ட் சுகர் கேன் அப்படின்றது நம்மளுடைய எதுல வந்துடும்? ஃபுட் எடிபிள் பிளான்ஸ்ல கூட வந்து வரலாம். இப்போ நம்ம அவங்களே யூஸ் பண்ணி ஃபியூவல்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துப்போம் இல்லையா? அப்போ அந்த அளவை நம்ம என்ன செய்ய முடியும்? குறைக்க முடியும். ஏன்னா அவங்கள விட கார்ன் அண்ட் சுகர் கேன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆயில விட யாரோட ஆயில் ரிச்சா இருக்கு? ஆல்கேல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து எப்படி இருக்கு? ரிச்சா வந்து இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ நம்ம ஃபாசில் ஃபியூவல்ஸ் எடுக்கிறது வந்து நம்ம அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இருக்காங்க. இப்போ நாமளா யூஸ் பண்ணக்கூடிய கார்ன் அண்ட் சுகர் கேன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சோர்ஸை கூட நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஆல்கல் இஸ் ரினியூவபிள் சோர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்கல் என்ன எடுக்கிறோம்? எக்ஸ்ட்ராக்ட் வந்து எட் பண்றோம். அதுல இருந்து புரோட்டீன் வந்து எதுவா கிடைக்குது? ரெசிடியூவா கிடைக்குது. தென் அதுல இருந்து பயோடீசல் ப்ரொடக்ஷன் பண்றோம். அந்த பயோடீசல் இருந்து கிளிசரின் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல இருந்து ரினியூவபிள் ஃபியூவல் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? நம்ம ஆட்டோமொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்றப்போ அந்த ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ண முடியும்? யார் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? அந்த ஆல்கே வந்து திரும்ப என்ன செஞ்சுக்கிறோம்? அப்சார்ப் பண்ணிக்கிறோம். ஏன்னா என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஆல்கே வந்துச்சுன்னா ஆட்டோட்ராப்ஸ் சொல்றோம் இல்லையா? ப்ரொடியூசர்ஸ் தானே. அவங்க என்ன பண்றாங்க? போட்டோசிந்தசிஸ்க்கு இங்க இருந்து வரக்கூடிய அந்த CO எமிஷன் ஆஃப் CO2 என்ன பண்ணலாம்? அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்ப இட் இஸ் என்னது? ஒரு சைக்கிள் மாதிரி இந்த சோர்ஸ் நமக்கு ஒரு பெட்டர் குட் சோர்ஸ் என்ன செய்யும்? இருக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகேவா? அப்ப பயோ ஃபியூவல் ஆல்கல் அஸ் பயோ ஃபியூவல் அப்படின்னு சொல்றோம். பயோ ஃபியூவல் அண்ட் ஆல்கல் பயோ ஃபியூவல். இப்போ உலக அளவில் வந்து எனர்ஜி கிரைசிஸ், அதாவது உணவு பற்றாக்குறை, வேர்ல்டு ஃபுட் கிரைசிஸ் அண்ட் வாட்டர் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனா அந்த கண்டிஷன்ல என்ன இப்போ வந்து உலக அளவில் என்ன வந்து ஆர்வமா இருக்காங்க அப்படின்னா தி இன்ட்ரெஸ்டட் இன் தட் ஆல்கல் கல்ச்சர் அண்ட் ஆல்சோ இனிஷியேட். அவங்க என்ன பண்றாங்க? இனிஷியேட் வந்து வேர்ல்ட் லெவல்ல எனர்ஜி கிரைசிஸ் அண்ட் வேர்ல்டு ஃபுட் கிரைசிஸ் ஹேவ் இனிஷியேட்டட் இன்ட்ரெஸ்ட் இன் தட் ஆல்கல் கல்ச்சர். ஏன்னா ஆல்கல் கல்ச்சர் க்ரோத் பண்றதுல இனிஷியேட் பண்றாங்க ஃபார் மேக்கிங் பயோ டீசல் அண்ட் பயோ ஃபியூவல்ஸ் அண்ட் அதர் பயோ ஃபியூவல்ஸா கம்பேர் பண்றப்போ, அதாவது பயாலஜிக்கல்ல நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்படி நம்ம போறப்போ இந்த பயோஃபியூவல்ஸ் யூசிங் அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட அந்த லேண்ட் எப்படி இருக்குமா? இட்ஸ் அன்சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர் வந்து சொல்றோம். தென் பயோ ஆல்கஹால் பயோ ஃபியூவல்ல வந்து மெயினா வந்து எந்த ஆல்கே வந்து அதிகமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா போட்ரிகாக்கஸ் பரூனி அப்படின்ற ஒரு இந்த வகையான ஆல்கே வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதிகமா இதுல இருந்து அதிகமான ஃபியூவல் வந்து கிடைக்குது. போட்ரிகாக்கஸ்ல இருந்து நார்மல் யூஸ் டு ப்ரொடியூஸ் ஆல்கல் பயோஃபியூல். போட்ரிகாக்கஸ் அதிகமா என்ன பண்றாங்க? யூஸ் பண்றாங்க. எதுக்காகனா ஆல்கல் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஆல்கல் உலக அளவில் எப்படி இருக்குடா? இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ வந்து இந்த இன்ட்ரெஸ்டட் இன் ஆல்கல் கல்ச்சருக்கு என்ன பண்றாங்க? இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா கொடுக்குறாங்க. ஏன்னா ஆல்கே எப்படி பண்றதுப்பா? ஒரு ரினியூவபிள் சோர்சஸ். ஓகேவா? சரி, இப்போ ஆல்கே ஒரு பயோஃபியூவலா
எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம், பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன், அதாவது பயோஃபியூவல் முதல்ல பார்த்தோம். இப்போ என்ன சொல்றாங்க, ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன். நம்ம இன்னொரு என்ன ரினியூவல் சோர்ஸ், இன்னொரு சோர்ஸ் என்ன பார்த்துருப்போம், ஹைட்ரஜன் இஸ் ஒரு சோர்ஸ் எனர்ஜி ஆகுது. எனர்ஜிக்கு வந்து ஹைட்ரஜன் எனர்ஜி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் சொல்லியிருப்போம். அப்போ அந்த ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் எதன் மூலமாகவும் நடக்கலாம், ஆல்கே மூலமாகவும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த டெக்னாலஜி வந்து கொண்டு போறாங்க. ஓகே, பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை ஆல்கே. ஆல்கே மூலமாகவும் ஹைட்ரஜனை பண்ண முடியும், நம்மளால ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு செய்யறது இந்த ப்ராசஸ். ஓகேவா, இப்போ ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எதுக்கு எதை யூஸ் பண்றாங்க, வித் ஆல்கே இஸ் அ மெத்தட் ஆஃப் போட்டோ பயாலஜிக்கல் வாட்டர் ஸ்பிளிட்டிங். ஓகே, ஏன்னா மிஸ் ஆல்கேன்னு சொல்றப்ப என்ன சொன்ன, ஆல்கே இஸ் ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொன்னேன், தே ஆர் ப்ரொடியூசர்ஸ் சொன்னேன். ஏன் ப்ரொடியூசர்ஸ் சொல்றேன், ஆல்கேஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் சொன்னேன். ஏன் சொன்னியா, தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட், அவங்களுக்கு தேவைப்படுற ஃபுட் அவங்கள என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணவங்க என்ன சொன்னோம், ஆட்டோட்ராப்ஸ் வந்து சொன்னோம். ஓகேவா, அப்ப என்ன மெத்தட்ல அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க, தே டு த போட்டோ சிந்தசிஸ். அதனால என்ன பண்றாங்க, போட்டோ சிந்தசிஸ் பண்றாங்க இல்லையா. அப்ப போட்டோ சிந்தசிஸ் பண்றப்போ என்ன நடக்குதா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸையும் ஸ்பிளிட் வந்து நடக்கும். ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து நடக்கும். அப்படி வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுறப்போ என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்க, ஹைட்ரஜன் வந்து உருவாகுன்னு சொல்றாங்க. அந்த ஹைட்ரஜன் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பயோ ஃபியூவலா வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெயினா ஆல்கே அப்படின்னு பாக்குறப்போ ஆல்கே லைக் கிளாமிடோமோனாஸ். என்ன ஆல்கேயா, கிளாமிடோமோனாஸ் யூஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் அதிகம் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதிகமான அளவு ஹைட்ரஜன் என்ன செய்யுது, ரிலீஸ் ஆகி எப்போப்பா, போட்டோசிந்தசிஸ் நடக்கிற டைமிங்ல. ஓகேவா, சரி. இந்த போட்டோசிந்தசிஸ் ஆல்கே லைக் கிளாமிடோமோனாஸ் ரிலீசஸ் ஆக்சிஜன். அதிகமான அளவு ஆக்சிஜன் அவங்க என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றதுனால ஆல்கேவும் எது யூஸ் பண்றாங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சோர்ஸுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. See this picture, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம போட்டோ சிஸ்டம் 1, போட்டோ சிஸ்டம் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சிருப்போம், இந்த லெசன் வந்து படிச்சிருப்போம். பிசியாலஜில நம்ம வந்து படிச்சிருப்போம். அங்க போட்டோ PS1 என்னடா, போட்டோ சிஸ்டம் 1, PS2 என்னதுப்பா, போட்டோ சிஸ்டம் 2. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, லைட் எனர்ஜில இருந்து அவங்க அதிகமான அளவு புரோட்டான்ஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல என்ன பண்ணுவாங்க, எக்ஸைட்டட் வந்து ஆவாங்க. அப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அவங்க போறப்போ அவங்களை யார் கேப்சர் பண்ணுவா, ஃப்ளூடாக்சின் வந்து என்ன செஞ்சுக்கணும், அவங்களுடைய அந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணுவாங்க, கேப்சர் வந்து பண்ணுவாங்க. கேப்சர் பண்றாங்களா, அந்த இமேஜஸ் இந்த எஃப்டின்னு போடுறது என்ன, ஃப்ளூடாக்சின் தெரியுதா ஐயா. அதுக்கு மேல பாருங்க CO2 ஃபிக்சேஷன், இந்த பக்கம் என்ன இருக்குதுடா, H2 ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குதா. கீழே அப்படியே கீழே ஒன்று பாருங்க, Mn 2H2O, அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்னவாகுது, O2 + 4H + எலக்ட்ரான்ஸ், 4 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்றாங்க, ஸ்பிளிட்டிங் ஆகுறாங்களா. இப்போ இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஃபியூவலா யூஸ் பண்ணலாம்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா, சரி. இப்போ ஹைட்ரஜன் நம்ம யூஸ் பண்றோம், ஃபியூவலா வந்து யூஸ் பண்றோம். இப்போ எங்க ரிலீஸ் ஆகுது, during the photosynthesis timing la idu release agudunu solrom. Okay, when it is dispersed to sulfur, it switches to the hydrogen production by hydrogen during the photosynthesis, and the electrons are transported to pyridoxine. Pyridoxine la என்ன செய்யும், electrons எல்லாம் அங்க போகும். electron production என்ன செய்யும், அவங்கள கேப்சர் பண்றப்ப அங்க என்ன நடக்குது, ஹைட்ரோஜினேஸ் அப்படின்ற என்சைம்ஸ் மூலமா ஹைட்ரஜன் கேஸ் வந்து உருவாகுது. ஓகே, Fe ஹைட்ரோஜனேஸ் என்சைம்ஸ் மூலம் it produces ஹைட்ரஜன் கேஸ் வந்து அங்க ரிலீஸ் ஆகுது. இமேஜ். அப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, பயோ ஃபார்மிங் பார்த்தோம். பயோ ஃபார்மிங் பார்க்குறப்ப என்ன சொன்னோம், பயோ ஃபார்மிங் டிரான்ஜெனிக் பிளான்ஸ் யூஸ் பண்ணி பாராமசிட்டிக்கல் சப்ஸ்டன்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. பயோ ரெமிடியேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன பண்ணுறோம், ஒரு பொல்யூஷன் இருக்கு அப்போ அதை கிளீன் அப் பண்ணுறதுக்கு நம்ம மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலன்னு நிறைய டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தோம். அப்புறம் பயோ ஆல்கஹால் வந்து பார்த்தோம். பயோ ஃபியூவலா ஆல்கே வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். தென் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ஸ் பை ஆல்கே, பிளான்ட்ஸ்ல நடக்கக்கூடிய போட்டோசிந்தசிஸ் மூலமா போட்டோசிந்தசிஸ் டூரிங் த போட்டோசிந்தசிஸ் டைமிங்ல எப்படி அந்த ப்ரொடாக்சின் வந்து ஹைட்ரஜனஸ் என்சைம்ஸோட இது பண்றப்போ நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயாலஜி ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆல்கே பத்தி நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா, சரி. டுடேஸ் ஹோம்வொர்க் அப்படின்னு பாக்குறப்போ அப்படி ரீட் தட் கண்டென்ட், நல்லாவே கண்டென்ட் என்ன செய்யுங்க, ரீட் பண்ணுங்க. ஓகேவா, ரீட் பண்ணிட்டு வாட் இஸ் பயோ ரெமிடியேஷன் அண்ட் கிவ் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் பயோடைமிஷன் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் என்ன கொடுக்கலாம், டெக்னாலஜிஸ். ஓகே, டெக்னாலஜிஸ் ஆஃப் பயோ ரெமிடியேஷன். ஒரு 8 டெக்னாலஜிஸ் சொன்னோம் இல்லையா, அந்த 8 டெக்னாலஜிஸ் என்ன பண்ணுங்க கொடுங்க. சரிங்களா, நீட்டாக
படிச்சுட்டு பார்க்காம என்ன செய்யுங்க, உங்களோட கிளாஸ் நோட்டில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆல்சோ கம்ப்ளீட் த கூகுள் ஃபார்ம் என்ன செய்யுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. தேங்க்யூ.